வேர்டு வந்து வேர்ட்ஸ் அவங்க சொல்கிற அந்த வேர்ட்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் போயிட்டு இருந்தது. சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம், இப்போ காசு பணக்காரங்களாக இருந்தால் அவங்களோட வேர்டுக்கு அவங்க சொல்கிற வார்த்தைக்கு மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மரியாதை இருக்கும் அப்படிங்கிறதையும் தாண்டி ஃபாலோவர்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் பணக்காரங்களே எடுத்துக்குமே. இப்போ அம்பானி வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்படின்னா அது மீடியாவில் வந்து ரீச் ஆகும். எலான் மஸ்க் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதுவும் வந்து கம்ப்ளீட் வேர்ல்டு ஓவர் மீடியாவில் வந்து ரீச் ஆகும். பட் அது வந்து பவர்ஃபுல்லாக மாறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக இந்த ரெண்டு பேரோட வேர்ட்ஸுமே வந்து பவர்ஃபுல்லாக மாறுமானா கண்டிப்பாக கிடையாது. சரி, ஃபினான்சியலி க்ரோத் ஆனவங்க வேர்டு பவர்ஃபுல்லாக மாறல அப்படின்னா இவங்களெல்லாம் ஆப்ரேட் பண்ணுற மெயினாக வந்துட்டு பொலிட்டிக்கல் சிஸ்டம். நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், இல்லை நம்ம பாரத பிரதமர் ஆகட்டும், இல்லை வேர்ல்டு லீடர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரம்ப் இல்லை புட்டின், இவங்களோட வேர்ட்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக மாறுதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஈவன் ட்ரம்ப் வந்து மேக்ஸிமம் வேர்ல்டு அக்ராஸ் வந்து நிறைய ட்ரோல் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம், அவங்களோட லீடர்ஸ், அந்த வேர்ட்ஸும் கண்டிப்பாக வந்து பவர்ஃபுல்லாக மாற கிடையாது. ஸோ நம்ம இப்போ ஃபினான்சியல் பார்த்தாச்சு, பொலிட்டிக்கல் பார்த்தாச்சு. ரொம்ப நல்லவங்க இருக்கிறதுல ரொம்ப நல்லவங்க, புனிதமானவங்க, அவங்களோட வேர்ட்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக மாறுமா அப்படின்னா சில இடத்துல மாறும். பட் அக்ராஸ் த சேஞ்ச் வந்து அது கொடுக்கறது கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்ல முடியும், நல்லா இப்போ வள்ளலாராக இருப்பான், அவரை விட ஒரு நல்லவரை நம்ம பார்க்க முடியாது. வேறு எங்கேயுமே போக வேண்டாம், நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு நியர்பையில் இருந்தவர் வள்ளலார். ஈவன் ஜீசஸ் கிறிஸ்து அவர் நம்ம பார்த்ததில்ல, பட் நம்ம படித்தது தான். காந்தி, அவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவர் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாருங்கிறத விட ஃபைனலாக என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனார். அப்புறம் வந்துட்டு நம்ம நெல்சன் மண்டேலா, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். இவங்களாம் நிறைய மாற்றத்தை வந்து உண்டு பண்ணியிருக்காங்க. பட் இவங்களோட வேர்ட்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக அப்போ இருந்தது, அந்த பீரியட்ல இருந்தது. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோமா பெருசா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. காந்தியை வந்து ஒன்லி நோட்டில் பார்த்தா மட்டும்தான் நமக்கு சிரிப்பு வருது, அவர் மேலே ஒரு மரியாதை வருது. மற்ற நேரம் அவர் மறந்துடும் இல்லைங்களா? ஆனால் எல்லா நோட்லேயும் கண்டிப்பாக காந்தி இருப்பார், இந்தியன் ருபீஸில் சொல்லுவாங்க. ஸோ நல்லவங்களாக இருந்தாலும் சரி, வல்லவங்களாக இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கல் லீடராக இருந்தாலும் சரி, இவங்களோட வேர்ட்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக மாறி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுதா அப்படின்னா கண்டிப்பாக இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ், இவங்க வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் இருப்பாங்க. சினி ஃபீல்டில் இருப்பாங்க, பொலிட்டிக்கல்லையும் இருப்பாங்க சில பேர், ஈவன் ஸ்பிரிச்சுவலாக சில பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சஸ். இவங்கள வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட பவுண்ட்ரிக்குள்ளே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சொல்கிறவங்களோட வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக அந்த குறிப்பிட்ட பீப்புளுக்கு வந்து மாறுது. என்னால் எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். இப்போ எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் மேடம் ஜெயலலிதா, அவங்களோட வேர்டு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் கிடையாது, அட்லீஸ்ட் அவங்களோட ஃபாலோவர்ஸ் ஒரு 1 crore பீப்புள், இது ஸ்மால் நம்பர் கிடையாது, அவங்க எல்லாருமே கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து வேர்ல்டு லெவல் பொலிட்டிக்கல் லீடர்னா நான் ரியலைஸ் பண்ணது வந்து நம்ம கத்தார் கிங்கு. நான் வந்துட்டு அங்கே இருக்கும்போது நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஓன் கண்ட்ரி மட்டும் கிடையாது, என்டையர் அந்த கண்ட்ரியில் இருக்க எல்லாருமே வந்து அக்ரி பண்ணி ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி அவரோட வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கத்தார் கிங்கை வந்து சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ நம்ம லோக்கல் லீடர் சொல்லிட்டோம், நேஷ்னல் நான் பார்த்த அடுத்த லீடரு இவர் ஒருத்தர். அப்புறம் சில இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் அந்தந்த கம்யூனிட்டி பீப்புள் வந்து அவங்க சொல்கிறத வந்து நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து நம்ம இன்ஃப்ளூயன்சராக தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். பிஸ்னஸ் லெவலில் எடுத்துட்டோம்னா டோனி ராபின்ஸ், அக்ராஸ் த வேர்ல்டு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து டோனி ராபின்ஸ் அவரோட இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க.
ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் எடுத்துக்கிறோம். அந்த வேர்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக மாறுது. அது அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டி பீப்புள், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஜெயலலிதா மேடம் இருந்தப்ப ஏடிஎம்கே இஸ் த கம்யூனிட்டி, ஒன் கைண்ட் ஆஃப் அது ஒரு கம்யூனிட்டி, அந்த பீப்புளுக்கு அது கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக மாறுனுச்சு. ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வேர்டு வந்து இப்போ இந்த இராவில் வந்து கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக இருக்குது, அது மாறுது. நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். நம்ம ஆக்டர் அஜித், அவருக்கு வந்து எந்த கம்யூனிட்டியும் கிடையாது, பட் அவரோட ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக அவர் சொல்கிறத அவர் பண்ணுறத நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக்டர் ரஜினிகாந்த், தலைவர் ரஜினிகாந்த், ஸோ அவருக்கும் அப்படிதான் நிறைய திங்ஸு அவர் சொல்கிற விஷயம், அந்த வார்த்தைக்கு மரியாதை இருக்குது. அவரோட அந்த வார்த்தைக்கு அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க அதை வந்து ஜஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சஸ் வேர்டுக்கு தான் மரியாதை இருக்க தவிர பொலிட்டிக்கலுக்கோ இல்லை ஃபினான்சியலுக்கோ இல்லை நம்ம நல்லவங்களாக இருக்கிறதுனாலையோ அந்த வேர்டுக்கு கண்டிப்பாக மரியாதை வந்து கிடையாது. ஸோ இன்ஃப்ளூயன்சஸ் இன்ஃப்ளூயன்ஸ் சம் பீப்புள் பை த்ரூ கம்யூனிட்டி ஆர் சம்திங். பட் இவங்க எல்லாமே காமனாக என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்களோ எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டராக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இது ஜஸ்ட் இன்னைக்கு தோணுச்சு.